ஹலோ கிளாஸ் 6 ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம லாஸ்ட் சாப்டர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அரவுண்ட் அஸ் இந்த சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன? ஏன்னா வந்து நம்ம டைட்டில்லே இருக்க எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன? நீங்கள் ஒரு லெமன் ஜூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லெமன் ஜூஸை பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அந்த 5 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு கப்பு தரீங்க. அப்படின்னா அது எக்கனாமிக் ஆக்டிவிட்டியா? அதுலேருந்து உங்களுக்கு காசு கிடைக்குமா? இல்லை, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் தரீங்க, ஸோ காசு வாங்க மாட்டீங்க, ஸோ அது எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கிடையாது. அதுவே நீங்கள் அந்த லெமன் ஜூஸை ஒரு 5 பேருக்கு ஒரு கப்பு 5 ரூபான்னு விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க உங்களுக்கு காசு தருவாங்களே, அப்போ உங்களுக்கு காசு கிடைக்குதுல்ல. உங்களுக்கு காசு கிடச்சிச்சின்னா அதை வந்து நம்ம எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல, அதாவது நம்மளுக்கு காசு கிடைக்கிற ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணி அதுலேருந்து காசு கிடைக்கல, அதை வந்து நம்ம 3ஆக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி. இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது கூட ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரிலேருந்து ஆரம்பிக்கிறீங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம ப்ரைமரின்னு சொல்லுவோம். அதே இதிலேயும் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ப்ரைமரி செக்டர் இருக்குது. ஓகே, ப்ரைமரி செக்டரில் என்ன நடக்குது? நம்ம எதா உருவாக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு யார்கிட்ட போய் எதாவது கேட்க முடியும்? நம்ம இயற்கை கிட்ட தான் கேட்க முடியும். நம்ம இயற்கையிலேருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ், நேச்சர் கிட்டேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ ப்ரைமரி செக்டரில் என்னென்ன வரும்னா, நம்ம என்விரான்மெண்ட்லேருந்து நம்ம இயற்கை கிட்டேருந்து பண்ணி எடுக்கிறது, அதாவது ஃபார்மிங், அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷிங், மீன் பிடிக்கிறது, மைனிங்னால் வந்து கோல்டு, சில்வரு, அயனு, இரும்பு இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்ம எடுக்கிறோம்ல, பூமியிலேருந்து நம்ம எடுக்கிறோம், அதை வந்து நம்ம மைனிங்னு சொல்லுவோம். ஃபாரஸ்ட்ரி, அதாவது ஃபாரஸ்ட் வளர்க்குறது. அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டாக் ரியரிங், அதாவது ஆடு, மாடு, கேமல் இதெல்லாம் வந்து வளர்க்குறத வந்து நம்ம வந்து லைஃப் ஸ்டாக் ரியரிங் சொல்லுவோம். இது எல்லாமே ப்ரைமரி செக்டரில் வருது. ஏன்னா ஏன் 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 இதெல்லாம் ப்ரைமரி செக்டரில் வருது? ஏன்னா இதெல்லாம் வந்து இயற்கையோட சம்மந்தப்பட்டது, நேச்சுரல் ரிசோர்ஸஸோட சம்மந்தப்பட்டது. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து கோதுமை வளர்க்குறது, கல்டிவேட்டிங் வீட் இன் அ ஃபீல்டு, பாலுக்காக மாடு வளர்க்குறது, இல்லைனா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைனிங், இதுலேருந்து கோல் எடுக்கிறது. கோல்னால் கறி, சிக்கன் கறி கிடையாது, மட்டன் கறி கிடையாது. கறினா வந்து பிளாக் கலரில் இருக்கும்ல அந்த கறி கோல்னுவாங்க. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்ரி, மரம் வளர்க்குறது, ஃபிஷ்ஷிங் இதெல்லாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ரேசிங், லைஃப் ஸ்டாக், இங்கே பாருங்கள் கேமல் வளர்க்குறாங்க, இதெல்லாம் வந்து ப்ரைமரி செக்டரில் வரும். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சோடனே 6th ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்க. 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வந்து என்னது? செகண்டரி தானே. ஸோ நம்மளோட செகண்ட் செக்டர் பேரும் வந்து செகண்டரி. ஓகே, எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் 3 செக்டராக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி, செகண்ட் வந்து செகண்டரி. ஓகே, இது வந்து நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லேருந்து எடுத்தோம்ல, அதை வந்து ஒரு பொருளாக உருவாக்குறது தான் வந்து நம்ம செகண்டரி செக்டர் சொல்லுவோம். ஸோ மேனுஃபேக்சரிங், அதாவது உருவாக்குறது, கன்ஸ்ட்ரக்ஷன், வீடு கட்டுறது, பில்டிங் கட்டுறது, இதெல்லாம் வந்து நம்ம செகண்டரி செக்டரில் கொண்டு வரோம். இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா? அயன், அதாவது இரும்பை வந்து நம்ம இதில் வந்து பார்த்திங்களா, பூமியிலேருந்து தோண்டி எடுக்கிறோமா, அந்த இரும்பை வந்து கம்பியாக செய்கிறது, டிஎம்டி கம்பிகள் அப்படின்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்ப்போம்ல, ஸோ அந்த கம்பியாக செய்கிறது, அதெல்லாம் வந்து செகண்டரி செக்டரில் வருது. அதுக்கப்புறம் வீட்டை வந்து கோதுமை, நெல்லை எடுப்பாங்க. நெல்லை வந்து நம்மளுக்கு ஆசீர்வாத ஆட்டாலாம் வீட்டில் வாங்கி சப்பாத்தி போடுறோம்ல, அந்த ஆட்டாவாக செய்கிறது வந்து அது வந்து ஒரு மில்லில் செய்வாங்க, அரைப்பாங்க கோதுமையை. அது வந்து எதில் வருது? செகண்டரி செக்டரில் வருது. ஏன்னா நம்ம நேச்சர்லேருந்து ஒரு பொருளை எடுத்து அந்த பொருளை வந்து மாற்றுறோம், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம் வேறு ஃபார்முக்கு. ஸோ வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பண்ணுறாங்க, அதையும் வந்து நம்ம செகண்டரி செக்டரில் தான் சொல்லுவோம். ஏன்னா அது ஒரு ஃபேக்ட்ரியில் நடக்குது. ஸோ ஃபேக்ட்ரி, மில்லு, ப்ரொடக்ஷன் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு செகண்டரி செக்டரில் வரும். ஓகே, இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து ஃபர்னிச்சர் ப்ரொடக்ஷன், இதுவும் செகண்டரி செக்டரில் வருது. மரம் எங்கேருந்து கிடைக்குது? நம்ம நேச்சர்லேருந்து கிடைக்குது. ஸோ அது வந்து ப்ரைமரி செக்டர், மரம் வளர்க்குறது. அந்த மரத்தை வந்து ஃபர்னிச்சராக மாற்றுறது அது வந்து செகண்டரி செக்டர். ஏன்னா அதில் வந்து மேனுஃபேக்சரிங் தேவைப்படும். ஸோ ஃபார்மசிட்டிக்கல் ஃபேக்ட்ரி, நம்மளுக்கு மருந்தை வந்து பிளான்ஸ்லேருந்து எடுப்போம். ஆனால் பிளான்ஸ்லேருந்து எடுத்து அதை வந்து உங்களுக்கு டேப்லெட்டாக மாற்றுறதோ, சிறப்பாக மாற்றுறதோ, இதெல்லாம் வந்து ஃபார்மசிட்டிக்கல் ஃபேக்ட்ரியில் நடக்கும். இதெல்லாம் செகண்டரி செக்டரில் வரும். அதே மாதிரி டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரி, நம்மளுக்கு காட்டன் பிளான்ஸ்லேருந்து கிடைக்குது. அதை காட்டன் பிளான்ட்டை வளர்க்குறது வந்து ப்ரைமரி செக்டர். ஆனால் அந்த காட்டன் பிளான்ட்லேருந்து காட்டன் எடுத்து அதுலேருந்து நூல் பண்ணி, நூல்லேருந்து துணி பண்ணுறது வந்து டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரி, அது வந்து செகண்டரி செக்டரில் வரும். புரிஞ்சா? நெக்ஸ்ட்டு நம்மளோட தேர்ட் செக்டர் டெர்ஷரி செக்டர். இது ஸ்பெல்லிங் ஞாபகம் வச்சுக்கோங்க, TERTIARY டெர்ஷரி செக்டர். ஓகே, இதில் வந்து என்ன வருதுன்னா சர்வீசஸ் வருது. சர்வீசஸ், அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன், பஸ் விடுறது, கார் ஓட்டுறது, இதெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன். இது வந்து சர்வீஸ் பண்ணுறாங்களே, நம்மளுக்கு கார் ஓட்டி ஒருத்தவங்க தராங்க, நம்மளுக்கு பஸ் ஓட்டி ஒருத்தவங்க தராங்க. அதுக்கப்புறம் பேங்கிங்கில் வந்து இப்போ உங்கள் அம்மா அப்பா வந்து எதாவது பணம் போடணும் பேங்க்கில் அப்படின்னா பேங்க்குக்கு போவாங்க. ஒருத்தவங்க வந்து அந்த இவங்க கிட்டேருந்து எவ்வளோ பணம் போடணும்னு கேட்டு அந்த பணத்தை வந்து இவங்க அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அவங்க வந்து நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணி தராங்க. அந்த நம்ம எவ்வளோ போடணுன்றதை அவங்க போட்டு தரது, அதெல்லாம் சர்வீஸ். எஜுகேஷன், இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சர், அதுக்கப்புறம் உங்கள் பிரின்சிபல், இவங்க எல்லாரும் வந்து சர்வீஸ் உங்களுக்கு சொல்லி தராங்கல்ல, உங்களுக்கு ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்கல்ல, அதை வந்து நம்ம சர்வீஸ் செக்டரில் இல்லை டெர்ஷரி செக்டரில் கொண்டு வரும். ஹெல்த் கேர், டாக்டர்ஸ், நர்சஸ், இவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க, நம்ம ஹெல்த்துக்காக சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் வந்து டெர்ஷரி செக்டரில் வரும். ஸோ இதில் என்ன வருது? ட்ரக் டெலிவரிங், ஒரு மில்க் வந்து ஃபார்ம்ஸில், அதாவது மாடுக்கிட்டேருந்து நம்ம ப்ரைமரி செக்டரில் வாங்குவோம். அதை வந்து
ட்ரக்கு வந்து அந்த ஃபார்ம்லேருந்து அந்த விவசாயிக்கிட்டேருந்து அந்த மாடு வளர்க்குற ஆள்கிட்டேருந்து ஒரு ட்ரக் டிரைவர் வந்து அதை எடுத்துகிட்டு போய் கேர்ட் பண்ணுற இடத்துல, தயிர் பண்ணுற இடத்துல, இல்லை சீஸ் பண்ணுற இடத்துல போய் கொடுப்பார்ல, அந்த ட்ரக் டெலிவரிங் அவர் ட்ரக் ஓட்டுறாருல, அது வந்து டெர்ஷரி செக்டரில் வருது. ஏன்னா அது ஒரு சர்வீஸு. அப்புறம் பேங்க்குன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன், டீச்சர் சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு டெர்ஷரி செக்டரில் வரும், இல்லை சர்வீஸ் செக்டரில் வரும். அதாவது நம்ம சர்வீஸ் பண்ணி தராங்க. இங்கே பாரு, இங்கே வந்து ஒரு வெயிட்டர் இருக்காங்கல்ல, இவங்க ரீட்டைல் ஸ்டோர்ஸ். நம்மளுக்கு இப்போ வந்து நீங்கள் லெமன் ஜூஸ் பண்ணுறது நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். லெமன் எங்கே இருக்குன்னு தெரியல, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில். நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு அக்கா கிட்ட போய் கேட்குறீங்க, அக்கா லெமன் எங்கே இருக்குன்னு. அவங்க உங்களுக்கு காட்டுறாங்க எங்கே லெமன் இருக்குது, இல்லை லெமன் எடுத்து தராங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணி தராங்களே, அவங்களும் வந்து இந்த டெர்ஷரி செக்டரில் தான் வருவாங்க. இப்போ ஏர்போர்ட்ஸில் வந்து நம்மளுக்கு டிக்கெட் போர்டிங் பாஸ் செக் பண்ணுறவங்க, இல்லை வந்து சீட்டு சேஞ்ச் பண்ணி தரவங்க, ஸோ இந்த மாதிரி ஆளுங்க இருப்பாங்களே, ஸோ அவங்களும் வந்து சர்வீஸ் செக்டரில் வராங்க. 1940ல், அதாவது நீங்கள்லாம் பிறக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் முன்னாடி, நான் பிறக்கிறதுக்கே ரொம்ப வருஷம் முன்னாடி வந்து குஜராத்தில் ஆனந்த் டிஸ்ட்ரிக்ட்டுன்ட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருந்துச்சு. ஓகே, அங்கே வந்து மிடில்மேன், ஓகே, என்னாச்சுன்னா பால் மாட்டுலேருந்து பால் எடுப்பாங்கள்ல, கொஞ்சம் ஆளுங்க, அந்த பால்காரங்க, அவங்க வந்து பால் எடுத்தாங்க. பால் எடுத்து அவங்க விற்கிறதுக்கு வந்து ஒரு கடையில் போய் கொடுப்பாங்க. அந்த கடை ஆள் என்ன பண்ணுவார்னா, இவங்ககிட்டேருந்து ரொம்ப கம்மி காசுக்கு பாலை வாங்கிடுவார். அதாவது ஒரு லிட்டர் பாலை வந்து இவங்ககிட்டேருந்து 10 ரூபாய்க்கு வாங்கிடுவார். ஆனால் அவர் விற்கும் போது 40 ரூபாய்க்கு விற்பார். ஸோ இவங்களுக்கு காசு ரொம்ப கம்மியாக தான் போகும். அந்த பால் கறந்தவங்களுக்கு காசு ரொம்ப கம்மியாக தான் போகும். ஆனால் அந்த பால் விற்கிறாருல, அவர் வந்து எல்லா காசையும் கொள்ளடிச்சுப்பார். ஸோ இந்த மாதிரிலாம் அந்த ஃபார்மர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. என்னடா இது, நம்ம கஷ்டப்பட்டு பால் கறக்குறோம், ஆனால் ஒரு லிட்டருக்கு 10 ரூபா தான் தராரு, ஆனால் அவர் மட்டும் 40 ரூபாய்க்கு விற்கிறாரே, 30 ரூபா அவரே எடுத்துக்கிறாரே, நம்மளுக்கு ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போய் இவங்க கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. சார் இது மாதிரி நடக்குது சார், நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்ட்டு. அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் பேசாமல் ஒரு கோஆப்ரேட்டிவ் உருவாக்கிடுங்க அப்படின்னாரு. கோஆப்ரேட்டிவ்னா என்ன அப்படின்ட்டு அவங்க யோசிக்கும் போது, அப்போ தான் கோஆப்ரேட்டிவ்னா என்னன்னு கற்றுக்கலாம். கோஆப்ரேட்டிவ்னா a voluntarily formed group of individuals who collectively own and manage an enterprise to meet their economic and social needs. அதாவது எல்லாரும் சேர்ந்து ஒரு கடை மாதிரி, இல்லை ஒரு குரூப் மாதிரி உருவாக்கி, அவங்களோட இப்போ பால் கறக்கிறவங்க எடுத்துக்கிட்டோன்னா, பால் கறக்கிறவங்க எல்லாரும் அவங்க பாலை வந்து குரூப்பாக சேர்ந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. அப்புறம் அவங்களே அதை விற்பாங்க. வேற ஒருத்தர்கிட்ட போய் விற்று அவர் வந்து மக்கள்கிட்ட விற்காம, அவங்களே எல்லாரும் சேர்ந்து அவங்க பாலெல்லாம் ஒன்றா வச்சு அவங்களே விற்று அவங்களே காசு உருவாக்கிப்பாங்க. ஸோ இதை தான் வந்து கோஆப்ரேட்டிவ் மாடல் சொல்லுவோம். எல்லோரும் சேர்ந்து எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணி உருவாக்குறது தான். ஸோ இப்படி தான் வந்து அமுல் உருவாச்சு. நீங்கள் அமுல் தி டேஸ்ட் ஆஃப் இந்தியா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்களா? நிறைய பேர் வீட்டில் வந்து அமுல் பால்லாம் வாங்குவீங்க, சீஸ் வாங்குவீங்க, அமுல் பட்டர்லாம் நிறைய பேர் வீட்டில் வாங்குவீங்க. ஸோ இதோட ஃபவுண்டர்ஸ் யாருன்னா, திரிபுவன்தாஸ் பட்டேல் அப்படின்ட்டு ஒரு லாயர், ஃப்ரீடம் ஃபைட்டர் இவர். அதுக்கப்புறம் டாக்டர் வர்கீஸ் குரியன், ஒரு இன்ஜினியர். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த அமுல் கம்பெனியை வந்து உருவாக்குனாங்க. ஸோ அமுலில் வந்து இந்த கம்பெனி, இந்த கோஆப்ரேட்டிவில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்ன்னு இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஃபார்மர்ஸ் வந்து பால் கறக்கிறது. டேரெக்டாக இது நேச்சரோட இணைஞ்சிருக்கா? ஏன்னா அவங்க நம்மளுக்கு கவுஸ் வந்து, மாடு வந்து நேச்சர் தானே. ஸோ இவங்க வந்து நேச்சர்லேருந்து எடுக்கிறாங்க பால். ஸோ அது வந்து டேரெக்ட் நேச்சுரல் ப்ராடக்ட். ஸோ வந்து ப்ரைமரி செக்டர். செகண்டரி செக்டரில் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒரு ஃபேக்ட்ரி உருவாக்குறாங்க. அந்த ஃபேக்ட்ரியில் பாலை வந்து பட்டராக மாற்றுறாங்க, பாலை வந்து பால் பவுடராக மாற்றுறாங்க, இல்லை பாலை வந்து சீஸாக மாற்றுறாங்க, இல்லை அதில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி லஸ்ஸியாக மாற்றுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபேக்ட்ரியில் நடக்குது. ஃபேக்ட்ரியில் நடந்தால் நான் எந்த செக்டர்னு சொன்னேன்? செகண்டரி செக்டர். நெக்ஸ்ட் வந்து டெர்ஷரி செக்டர். எப்படி இவங்க பால் கறக்குறாங்களா, அந்த பாலை எடுத்துகிட்டு போய் இந்த ஃபேக்ட்ரிக்கு யாரோ கொடுக்கணும்ல. அப்படி பண்ணும்போது இவங்க பல லிட்டர் பால் தேவைப்படும். ஏன்னா கோஆப்ரேட்டிவ் எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த பல லிட்டர் பால் எப்படி வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, எப்படி ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போவாங்க? ஒரு ட்ரக் தேவை. அந்த ட்ரக் ஓட்டுறவர் வந்து டெர்ஷரி செக்டரை சேர்ந்தவர். ஓகே, இதை அப்புறம் வந்து இவங்க கடை வச்சு அந்த கடையில் வந்து எல்லாருக்கும் விற்பாங்கள்ல, பால் ப்ராடக்ட்ஸ், பாலெல்லாம் விற்பாங்க. அந்த கடை வந்து ஒரு ரீட்டைல் ஸ்டோர். அந்த கடையை யாரை பார்த்துக்கணும்? அங்கே கொடுக்குறது சர்வீஸ் தானே, பால் விற்கிறது அது ஒரு சர்வீஸ் தானே. அது வந்து டெர்ஷரி செக்டரில் வரும். ஓகே, டெர்ஷரி ஆக்டிவிட்டியாக வரும். லாஸ்ட்டு இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்லேயும் வந்து டெக்ஸ்ட் புக் உருவாகிறதுலேயும் வந்து 3 விதமான ஸ்டேஜ் இருக்குது. ப்ரைமரி ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், டெர்ஷரி ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஸ்டேஜ் என்ன? ஹார்வெஸ்டிங் டிம்பர்னா என்ன? வுட்டு, அதாவது மரம். அதில் வந்து பல்ப் எடுப்பாங்க. இதெல்லாம் நேச்சரோடு சேர்ந்துருக்குது. ஸோ வந்து மரத்துலேருந்து பல்ப் எடுத்து அதுக்கப்புறம் அந்த பல்ப்பை வந்து பேப்பர் ஷீட்டாக மாற்றுவாங்க. இது வந்து எங்கே நடக்கும்? ஒரு ஃபேக்ட்ரியில் நடக்கும். பல்ப்பை வந்து பேப்பர் ஷீட்டாக மாற்றணும். அதுக்கப்புறம் அந்த பேப்பர் ஷீட்டில் வந்து பிரிண்ட் பண்ணி அதை பைண்ட் பண்ணி அதை வந்து டெக்ஸ்ட் புக்காக மாற்றுவாங்க. இதெல்லாம் எங்கே நடக்கும்? ஒரு ஃபேக்ட்ரியில் நடக்கும். இது கூட
பல்ப்புக்கும் நேச்சருக்கும் எதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை. நேச்சர் வந்து பல்ப்போட முடிஞ்சிருச்சு. அது ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி, ப்ரைமரி ஆக்டிவிட்டி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பல்ப்பை பேப்பராக மாற்றுறது, அதில் பிரிண்ட் பண்ணுறது, அதை பைண்டிங் பண்ணி உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கை கொடுக்குறது, இதெல்லாம் செகண்டரி ஆக்டிவிட்டியில் வரும். அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து சென்னையில் இதெல்லாம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். சென்னையில் வந்து நான் ஒரு டெக்ஸ்ட் புக் ஒரு மரம் எடுத்து அதெல்லாம் பல்ப் பண்ணி பல்ப்லேருந்து பேப்பராக பண்ணி அதை டெக்ஸ்ட் புக்காக பிரிண்ட் பண்ணி பைண்டிங்லாம் பண்ணிட்டேன். இப்போ வந்து நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு கோயம்புத்தூருக்கு அனுப்பணும்ல, அப்போ வந்து அனுப்புவேன்ல, ட்ரெயின் வழியா இல்லை ட்ரக் வழியா அனுப்புவோம்ல, அது வந்து டெர்ஷரி ஸ்டேஜில் வரும். அதுக்கப்புறம் வந்து நான் விற்பேன்ல, அங்கே உட்காந்து ஏதோ ஒரு கடையிலேருந்து யாரும் விற்பாங்களே, ஸோ செல்லிங் டு ஸ்டூடெண்ட்ஸ், அதுவும் வந்து டெர்ஷரி ஸ்டேஜில் வரும். இன்டர்டிபெண்டன்ஸ் ஆஃப் செக்டர்ஸ், அதாவது ப்ரைமரி செக்டர் இருக்குது, செகண்டரி செக்டர் இருக்குது, டெர்ஷரி செக்டர் இருக்குது. இதில் என்னென்னா இந்த 3 செக்டருமே ஒன்றா சேர்ந்து தான் வேலை பார்க்கும். ஒரு செக்டர் இன்னொரு செக்டர் மேலே டிபெண்ட் ஆகி தான் இருக்குது. ஸோ ப்ரைமரி செக்டர் வந்து செகண்டரி செக்டருக்கு வந்து லைக் ரா மெட்டீரியல்ஸ் தருது. இப்போ நம்ம மாவு ஆட்டா உருவாக்குறாங்கன்னு பார்க்குறோம். ஆட்டா வந்து எதுலேருந்து உருவாக்கும்? கோதுமையிலேருந்து உருவாக்குறாங்க. இப்போ செகண்டரி செக்டர் அந்த ஆட்டா உருவாக்கணும்னா ப்ரைமரி செக்டர்லேருந்து கோதுமை தேவை. ஸோ ரா மெட்டீரியல்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரைமரி செக்டர் தான் வந்து செகண்டரி செக்டருக்கு தருது. நெக்ஸ்ட்டு வந்து செகண்டரி செக்டர் வந்து எப்படி டெர்ஷரி செக்டருக்கு ஹெல்ப் பண்ணுது, இல்லை டெர்ஷரி செக்டர் எப்படி செகண்டரி செக்டருக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ வந்து செகண்டரி செக்டரில் மேனுஃபேக்சரிங்லாம் முடிச்சிருவாங்க. இப்போ ஒரு ஃபோன் கம்பெனி மேனுஃபேக்சரிங்லாம் முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபோன் மேனுஃபேக்சர் ஆனதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், அந்த ஃபோனை வந்து யாராவது விற்கணும். இப்போ அந்த ஃபோன் வந்து குஜராத்தில் ரெடி ஆச்சுன்னா இப்போ தமிழ்நாடு வரைக்கும் யாராவது வந்து அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து டெர்ஷரி செக்டர் தேவைப்படுது. ஸோ ஃபோன் என்ன தான் செகண்டரி செக்டரில் பண்ணப்பட்டாலும் டெர்ஷரி செக்டரால் தான் அந்த ஃபோன் வந்து நம்ம கைக்குள்ள வந்து சேருது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டெர்ஷரி செக்டரும் ப்ரைமரி செக்டரும் எப்படி இன்டர்லிங்க்டுன்னு பார்ப்போம். ஸோ வந்து சர்வீசஸ், பேங்கிங்லாம் இருக்குது, ஃபைனான்ஸ் இருக்குது, லாஜிஸ்டிக்ஸ், டெலிவரி, இதெல்லாம் வந்து என்னென்னா இப்போது ஃபார்மர்ஸ்க்கு வந்து கடன் தேவைப்படும். அவங்க வந்து இப்போ ஒரு வருஷம் வந்து விளைவு இது சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட விளைஞ்சதெல்லாம் வந்து சரியில்லை. இப்போ கோதுமைலாம் மழையில் வந்து நாசமாக போயிடுச்சுன்னா, இப்போ அடுத்த வருஷத்துக்கு அவங்களுக்கு வந்து கடன் எடுத்து தான் அவங்க சீடு வாங்கி போட முடியும். அந்த கடன் யார் தரா? பேங்கிங் தான் தருது, பேங்க்ஸ் தான் தரும். அந்த பேங்க்ஸ் வந்து எந்த செக்டரில் வந்து? டெர்ஷரி செக்டரில் வந்து. ஸோ ப்ரைமரி செக்டர்ஸில் இருக்க ஃபார்மர்ஸுக்காக டெர்ஷரி செக்டரில் இருக்கவங்களும் வேலை பார்க்குறாங்க. ஸோ பேங்க்லாம் வந்து லோன் தருது. அதுக்கப்புறம் அதோட சீட்ஸ் எல்லாம் வந்து எங்கே தான் வாங்குறாங்கன்னா, இப்போ ஹரியானாலேருந்து சீட்ஸ் வாங்குறோன்னா அது தமிழ்நாடு வரைக்கும் வரத்துக்கு வந்து டெலிவரி தேவைப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லா செக்டரும் இன்டர்லிங்க்டு தான். ஒரு செக்டர் இன்னொரு செக்டர் எல்லாம் வந்து கனெக்டடு.